ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி 30 நாள் நெக் டிசைன் பயிற்சி வகுப்பில் டுடே கிளாஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சூப்பரான ஒரு பேட்ச் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து இப்போ பார்த்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்டரை யூஸ் பண்ணி தான் தைக்க போகிறோம். நிறையா ப்ளவுஸில் எல்லாம் பார்டர் பார்த்தீங்கன்னா 2 சைடு இருக்கும். அதிலே சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா ஒன் சைடு பார்டர் வந்து வேஸ்ட்டாக போயிடும். பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா இந்த சைடு ஒரு ஸ்லீவ், அந்த சைடு ஒரு ஸ்லீவ் போட்டு கட் பண்ணிடுவாங்க. அதுக்காக இன்னைக்கு பாருங்க நம்ம பார்டரை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு நெக் டிசைன் தான் தைக்க போறோம். இப்ப பாருங்க அந்த பார்டரை தனியா எடுத்து வச்சிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா பேட்ச் ஒர்க்குக்குமே நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைச்சா மட்டும்தான் அழகா இருக்கும். இதுக்கு கேன்வாஸ் வந்து நம்ம பிளவுஸோட ஹைட்டுக்கே நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிளவுஸ் வந்து என்ன கலர் எடுத்திருக்கோமோ அதுக்கு மேட்சா பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மீட்டர் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்திருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத், மெயின் கிளாத் எடுத்திருக்கோம். இப்போ இதோட அளவுகள் பார்த்துடலாம். கீழே பாருங்க தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சு, பிளவுஸோட ஹைட்டு 15 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.5 இன்ச்சு, ஆம்கோல் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு, செஸ்ட்டில் ஒரு பகுதி 10 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு. எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக் பகுதி வந்து துணியிலே வந்து கட் பண்ணக்கூடாது. இந்த பகுதியை அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கேன்வாஸில் தான் கழுத்தோட ஷேப் வந்து வரையணும். இதை அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சு, உயரம் பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு. நம்ம பின்கழுத்து உயரம் பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சுக்கு நம்ம இன்னொரு பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச்சு. நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் கழுத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு. கீழே எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு ஹைட்டு. இந்த இடத்துல தான் நம்ம வந்து பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ப்ளவுஸ் கலர் என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக வந்து நம்ம 1/4 மீட்டர் கண்டிப்பாக எடுத்துக்கணும். 1/4 மீட்டர் கடையில் தரமாட்டாங்க, அதனால 30 பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். ஏன்னா ப்ளவுஸ் தைக்கிறாங்க அப்படின்னா ப்ளவுஸுக்கு மட்டும்தான் அந்த துணி கரெக்டாக இருக்கும். பேட்ச் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த கலருக்கு மேட்சாக நம்ம எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கணும். இப்போ டிசைன் வந்து நம்ம என்ன டிசைன் போடுறோமோ அதை ஃபஸ்ட்டு வந்து ரஃப்பாக வரைஞ்சி பார்த்துக்கலாம். இந்த கேன்வாஸோட உயரம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஹைட்டு மொத்தத்துக்குமே நம்ம வந்து சேர்த்து எடுத்திருக்கோம். 16 இன்ச்சு ஹைட்லேயே எடுத்திருக்கோம் பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நம்ம திலகம் ஷேப்பை பயன்படுத்தி தான் நம்ம வந்து வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரஃப்பாக வந்து போட்டு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லைனை நம்ம டார்க்காக போட்டுக்கலாம். பாருங்கள் எப்போதுமே ரஃப்பாக போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த டிசைன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நல்லா டார்க்காக போட்டுக்கணும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஓரளவுக்கு அகலமாக நம்ம லைட்டாக போட்டிருக்கோம். இப்போ அவுட்லைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் வந்து போட போகிறோம். இப்போ சைடில் பாருங்கள் கழுத்து பகுதியில் ஒடுக்கமாகவே வந்துட்டு கீழே வர கொஞ்சம் அகலமாக போட்டுக்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப் வர்ற மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள் ஒரு வளைவு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து சென்ட்ரு பகுதியில் ஒரு திலகம் ஷேப் வர்ற மாதிரி இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதுவுமே பாருங்கள் அவுட்லைன் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ரஃப்பாக போட்டுக்குருவோம். எல்லாமே சரியாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ பாருங்கள் நான் வந்து பளிச்சுன்னு இருக்க மாதிரி மார்க்கரை யூஸ் பண்ணி தான் நான் வந்து போடுறேன். பாருங்கள் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பளிச்சுன்னு தெரியும். லெட் பெனில் போடுறதுனால நம்மளுக்கு வந்து ஒழுங்காக தெரியலை. இப்போ பாருங்கள் இந்த ஷேப்பை பயன்படுத்தி தான் தைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ பாருங்க, நம்ம ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை வச்சுக்கலாம். கரெக்டாக சென்டர் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஒரு நூல் கேப்லேயே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க. சைடில் இருக்கக்கூடிய லைட்டாக பிசுரை கட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு மடித்து இன்னொரு மடிப்பு 1/2 இன்ச்சில் மடித்து இது போல் ஓரத்தில் தையல் போட்டு டபுள் தையல் போட்டுக்கலாம். இதோட சென்டர் பகுதியை கட் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பார்டரை வந்து நம்ம எடுத்துருக்கோம். இதை குறுக்க கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேமாக போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு சென்டர் பகுதியில் எக்ஸ்ட்ரா அந்த பார்டரை வந்து யூஸ் பண்ணி தைக்க போகிறோம். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கழுத்து வந்து கொஞ்சம் அகலமாக வர்றனால பத்தாது. அதனால சென்டர் பகுதியில் மட்டும் ஒரு 4 இன்ச்சு அகலத்தில் இது போல் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இதை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இணைச்சிடலாம். இப்போ நான் எந்த மாதிரி மெத்தடில் தைக்கிறேனோ அதே மாதிரியே நீங்கள் வந்து தைச்சிக்கங்க. இந்த சைடுமே அதே மாதிரியே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். துணியை வந்து மாற்றிடாமல் கரெக்டாக தைச்சிக்கணும். இப்போ நம்ம வெட்டிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக சென்டர் பண்ணி வச்சு பார்த்துக்கலாம். நம்மளுக்கு அகலம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை இது போல் வச்சு பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளுக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த பார்டரை கெட்ட பக்கமாக வச்சுட்டு கெட்ட பக்கத்தில் நம்ம வெட்டிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ இந்த சமயத்தில் மேலே கழுத்து அகலம் நம்மளுக்கு 2.5 5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா கழுத்து வந்து அகன்றுச்சு அப்படின்னா கழுத்து அகலமாக போயிடும். இது போல் 5 இன்ச்சை கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துல அடையாளப்படுத்துறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம். எப்போதுமே கேன்வாஸ் தைக்கிறோம் அப்படின்னாலும் அயன் பண்ணுறா இருந்தாலும் சரி கழுத்தோட அகலத்தை வந்து இது போல் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நூல் கேப்பில் உள் ரவுண்டில் இது போல் நம்ம தையல் போட்டுக்கலாம் பாருங்கள். கரெக்டாக அந்த கேன்வாஸ் பகுதியை அந்த நழுவாமல் கரெக்டாக வச்சே நம்ம தைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கழுத்தோட ஷேப் வந்து அகலம் ஒடுக்கமும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தைக்கும் பொழுதே கரெக்டாக வச்சு நம்ம வந்து ஒரு நூல் கேப்பில் தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தச்சுக்கிட்டு இருக்க இந்த டிசைன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ஈஸியாக தைக்கக்கூடிய மாடல் தான். புரிஞ்சு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். புரியாமல் கற்றுக்கிட்டா தான் எல்லாமே கஷ்டமாக இருக்கும். இப்போ அவுட்லைன் பாருங்கள், அதே ஒரு நூல் கேப்பில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். கேன்வாஸ் மேலே கண்டிப்பாக தையல் வந்து போடணும். எந்தெந்த இடத்துலலாம் கார்னர் வருதோ அந்தந்த இடத்துலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். அந்த வளைவு ஷேப் வர்ற இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தைச்சோம்னா தான் அந்த வளைவு ஷேப் நம்மளுக்கு அழகாக நீட்டாக கிடைக்கும். இப்போ நூல் வந்து கரெக்டாக வந்து மேய்ச்சா போட்டுக்கங்க. இப்போ பாருங்கள், நம்ம தையல் போட்டுட்டோம். அவுட்லைனில் மட்டும் கரெக்டாக கேன்வாஸ் ஒட்டியே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடம் நம்ம வந்து மடக்கி தைக்க வேணாம். இந்த இடத்துல லேஸ் பயன்படுத்தி தைக்கிறனால நான் கேன்வாஸ் ஒட்டியே கட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல துணியை கட் பண்ணும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப தள்ளியும் கட் பண்ணிடக்கூடாது, இந்த சைடு தள்ளியும் கட் பண்ணக்கூடாது. நம்ம தையல் போட்ட இடத்துல அந்த கேன்வாஸ் ஒட்டியே கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் தான் வைக்கணும். எப்போதுமே நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சுக்கலாம். அந்த கழுத்தோட அகலத்தை வந்து அடையாளப்படுத்திக்கலாம். அந்த இடத்துல அந்த கேன்வாஸ் பகுதி வர்ற மாதிரி கரெக்டாக சென்ட்ரு பண்ணி கரெக்டாக வைக்கணும். கொஞ்சம் கூட தள்ளி வந்துடக்கூடாது.
அந்த தையலும் அந்த கோடும் கரெக்டாக நேராக வச்சுட்டு ஆரம்பிக்கும் போது கெட்டி தையல் போட்டுட்டு அந்த உள் ரவுண்டில் முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகாக போட்டுக்கலாம். இந்த இடத்துல கார்னர் பகுதியில் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பி அப்படியே அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே போட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸரை கட் பண்ணிக்கலாம். இதுக்கு கேன்வாஸ் ஒட்டியே கட் பண்ணாமல் கேன்வாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் மீதி இருக்கக்கூடிய பகுதியை இது போல் கட் பண்ணி எடுக்கணும். எப்போதுமே கழுத்து பகுதி மட்டும் கேன்வாஸ் ஒட்டியே கட் பண்ணக்கூடாது. இப்போ நம்மளுக்கு ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு சேஃப் கிடைக்கும். இப்போ இதை பாருங்கள், நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டு வரைக்குமே இது போல் அந்த நெக்கோட சேஃபை வந்து கரெக்டாக வந்து எடுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல பக்கத்தில் ஒட்டுலே ஓரத்திலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது நூல் வந்து கரெக்டாக மேட்சாக இருக்கணும். ஓரத்திலே போடக்கூடிய படிமான தையல் வளைவு நெளிவு இல்லாமல் கரெக்டாக நேராக இருக்கணும். தையல் வந்து நம்மளுக்கு பொடி தையலாக இருக்கணும். கண்டிப்பாக நோட் பண்ணிக்கங்க. டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா தையல் வந்து பொடி தையலாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். நம்ம நார்மலாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலுமே கூட பொடி தையலே வச்சு தைங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ இந்த படிமான தையல் போடும் பொழுது தான் அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் வந்து மேல் பக்கமும் சைடுலேயே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த பார்டர் மட்டும்தான் அந்த கழுத்தை ஒட்டி தெரியணும். அடியில் இருக்கக்கூடிய துணி வந்து தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக நம்ம தச்சுக்கலாம். அழகாக நீட்டாக தைக்கணும் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இப்போ அவுட்லைன் வந்து அப்படியே நம்ம தையல் போட்டுக்கலாம். அவுட்லைனில் தைக்கும் பொழுது அந்த தையல் மேலேயே அழகாக நம்ம தச்சுக்கலாம் பாருங்கள். அந்த கார்னர் வரக்கூடிய பகுதியிலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பி அந்த தையல் மேலேயே நம்ம வந்து போட்டுகிட்டே வரணும் பாருங்கள். இந்த நெக் டிசைனுக்கு ப்ரைஸ் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது போல் பாருங்கள், அழகாக நீட்டாகவே நம்ம வந்து தச்சுக்கிட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து லேஸை பயன்படுத்தி நம்ம தைக்க போகிறோம். இதுக்கு நான் கோல்டு கலர் பட்டை லேஸ் எடுத்திருக்கேன். இப்போ கோல்டு கலர் பட்டை லேஸ் தைக்கும் பொழுது லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய கோல்டு கலர் நூல் வந்து போட்டுக்கலாம். இந்த லேஸ் பார்த்திங்கன்னா பிசுரை மறைக்கிறதுக்காகவும் அழகுக்காகவும் தைக்க போகிறோம். அவுட்லைனில் தைக்கும் பொழுது முன்னாடி போட்ட தையல் வந்து வெளியில் தெரியக்கூடாது. அந்தளவுக்கு அந்த தையல் தெரியாமல் லேஸை கவர் பண்ணி தைக்கணும். எந்தெந்த இடத்துலலாம் கார்னர் வருதோ அந்தந்த இடத்துலலாம் ஒரு ஃப்ளீட் வைக்கணும். ஃப்ளீட் வைக்கும் பொழுது அழகாக அந்த முக்கோண ஷேப்பில் வர்ற மாதிரி அழகாக தைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெட்டும் போது என்ன ஷேப் கிடச்சிச்சோ தைச்சதுக்கப்புறமா அதே ஷேப் அழகாக கிடைக்கும். அந்த வளைவு நெளிவு வரக்கூடிய இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக லேஸை கவர் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும் பாருங்கள். அவசரப்பட்டு தைக்கக்கூடாது. இந்த இடம் லேஸை பயன்படுத்தி தைக்கிறது தான் இந்த நெக்கோட லுக்கு வந்து நம்மளுக்கு தனியாக தெரியும். அதனால் கரெக்டாக பொறுமையாக தைக்கணும் பாருங்கள். எப்போதுமே இந்த வளைவு நெளிவு வரக்கூடிய பகுதியிலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சோம்னா தான் அதோட ஷேப் வந்து நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள்.
இந்த நெக் டிசைனுக்கு லேஸ் வந்து எவ்வளோ வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து ஒரு 1 1/4 1/2 மீட்டர் ஆச்சு வாங்கிக்கலாம். 1 1/4 மீட்டரே போதுமானது நெக்குக்கு மட்டும். அதனால ஒரு கூட சேர்த்து கரெக்டாக ஒரு 1/2 மீட்டராக கூட வாங்கிக்கங்க. கரெக்டாகவே வாங்காம. எப்போதுமே லேஸ் வாங்கினோம் அப்படின்னா மீட்ரு கணக்கில் வாங்காமல் ஒரு ரோலாக வாங்கிக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. பழகுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டெய்லர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்க, ஒரு தையல் போட்டுட்டோம். இப்போ இந்த லேஸில் இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, லேஸில் டபுள் தையல் நம்ம வந்து போட்டுட்டோம். இப்போ வந்து கழுத்து சைடு பைப்பிங் கொடுத்து தைக்க போகிறோம். இதுக்கு நம்ம கிராஸ் பீஸில் இது போல் ஒன் சைடு உருட்டி தைச்சிக்கலாம். இப்போ கழுத்து பகுதியில் பைப்பிங் வைக்கக்கூடிய வீடியோ வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. மொபைல் ஸ்டோரேஜ் அதிகமாகி அந்த ஒரு வீடியோ கட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இந்த இடம் எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். அந்த சென்ட்ரு பகுதியில் அந்த பேச்சு ஒர்க்கும் தச்சுக்கிட்டு இருக்க பகுதி மிஸ் ஆயிருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வெட்டி வச்ச அந்த கேன்வாஸ் பகுதி தான் நம்மளுக்கு கரெக்டான அளவு. இந்த இடத்துல இப்போ பாருங்கள், நம்ம லேஸை பயன்படுத்தி தைக்க போகிறோம். கண்டிப்பாக இதோட டிசைனை நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு கிளாஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ஒரு இடம் மட்டும் மொபைல் ஸ்டோரேஜ் ஆனனால கட் ஆயிருச்சு. இப்போ இந்த வளைவு பாருங்கள், 3 வளைவு நம்ம போட்டிருக்கோம். ஒவ்வொரு வளைவுலையுமே லேஸை பயன்படுத்தி தான் நம்ம தைக்க போகிறோம். லேஸ் தைக்கும் பொழுது லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து போட்டுக்கலாம். இந்த டிசைன் கொஞ்சம் சிம்பிளான டிசைன், டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். அந்த கோட்டை ஒட்டியே நம்ம வந்து லேஸை வெட்டாமல் கொஞ்சம் தள்ளியே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா கோட்டை ஒட்டியே நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே வெட்ட வெட்ட பிசுறு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால 2 சைடுமே கோட்டில் இருந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டுட்டே நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்ம தச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த கழுத்து பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ அந்த கழுத்தோட அகலம் வந்து அகலாமல் இருக்க, அப்படியே நகலாமல் அகலமாக போகாமல் இருக்க கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். சென்ட்ரு பகுதியிலேருந்து அந்த சைடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 1/4, இந்த சைடு 3 1/4 மார்க் பண்ணி இது போல் மார்க் பண்ணி பின் குத்திக்கலாம். மார்க் பண்ணாமல் நம்ம வந்து இணைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கழுத்து வந்து அகண்டுக்கிட்டு போயிடும். நம்மளுக்கு வெட்டிய பகுதி ஒடுக்கமாக இருந்துச்சு அப்படின்னா தைக்கும் பொழுதும் கரெக்டாக ஒடுக்கமாக வரணும். அகலமாக வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே கழுத்து பார்த்திங்கன்னா அகண்டுக்கிட்டு ஒரு மாதிரி பப்பரப்பான்னு போயிடும். அதனால் ஒடுக்கமாக வந்து அழகாக மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டி தையல் போட்டுட்டு அழகாக அந்த பைப்பிங் தைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பள்ளத்துக்குள்ளேயே நம்ம வந்து தையல் போடணும். பொடி தையலுங்கிறனால ஒரே ஒரு தையல் போட்டாலே போதுமானது. இதுவே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் தையல். இப்போ அந்த தையல் போடும் பொழுது அந்த பார்டருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து கண்டிப்பாக போட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாகவே பொறுமையாக நம்ம தைச்சிக்கலாம் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல கெட்டி தையல் போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். நூல் பிசுறு எல்லாத்தையுமே கையோடைய அழகாக நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கெட்ட பக்கமாக திருப்பி எக்ஸ்ட்ரா அந்த பிசுறு உள்பக்கமாக வச்சுருக்கக்கூடிய அந்த பேச்சு ஒர்க்கு கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கனால இதை பாருங்கள், கொஞ்சமாக பாருங்கள், நம்ம வந்து 1 இன்ச்சு அகலத்தில் இது போல் ஃபுல்லாக வந்து தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் பாருங்கள், தையல்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு மீதி பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.